படத்தோட ஹீரோயின் ஈவி மிகவும் மதப்பற்றுள்ள கத்தோலிக்க பின்னணியில வளர்ந்த ஒரு பொண்ணு. ஈவி தன்னோட கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற அம்மா கிட்ட பாபா பிளாக் ஷிப் ரைம்ஸ பாடி காட்டுறா. இது அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ கொண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. தனிமையில வாழ்றதுனால அவளோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஈவிக்கு டேரன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனா அவனுக்கு ஈவி அவளோட அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்காது. டேரன் இந்த விஷயத்துல ஈவிக்கு உதவியா இருக்கவும் மாட்டான். ஈவி தன்னோட ஃப்ரெண்ட் ஜஸ்டின் கூட சேர்ந்து தி அண்டர்டோன்னு ஒரு பாட்காஸ்ட் நடத்திட்டு வரா. இந்த நிகழ்ச்சியில பேய் கதைகள், அமானுஷ்ய சம்பவங்கள், பயமுறுத்தக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. ஆக்சுவலா ஈவிக்கு இந்த மாதிரியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மேல நம்பிக்கையே இல்லை. எல்லாம் ஃபேக்னு நினைப்பா. ஆனா ஜஸ்டினுக்கு சூப்பர் நேச்சுரல் மேல நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் ஜஸ்டினுக்கு ஒரு பெயரில்லா இமெயில் அட்ரஸ்ல இருந்து ஒரு இமெயில் வருது. இதை பத்தி ஈவி கிட்ட சொல்றான். இதுல சீரற்ற எழுத்துக்கள் மற்றும் 10 ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கும். யார் அனுப்புனான்னு தெரியல. இந்த ரெக்கார்டிங்ஸை தி அண்டர்டோன் பாட்காஸ்ட்ல ஒளிபரப்ப முடிவு செய்யறாங்க. ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்ல மைக் ஜெஸ்ஸான்னு ஒரு கபிள் வாய்ஸ் இருக்கும். ஜெஸ்ஸா தூங்கும் போது விசித்திரமா ஏதாச்சும் உளருவான். இத பத்தி மைக் ஜெஸ்ஸா கிட்ட சொல்லும் போது தூக்கத்துல வளர்ற நம்ப மறுக்கிறா. சோ மைக் ஜெஸ்ஸா பேசுறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு ஜெஸ்ஸா தூக்கத்துல லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன்னு ரைம்ஸ் பாட ஆரம்பிக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஆடியோ ஃபைல் ஓபன் பண்றாங்க. அதுல ஜெஸ்ஸா தூக்கத்துல நடக்கிறா. மைக் அவளை திரும்ப வான்னு சொல்லி கூப்பிடுறான். பேக்ரவுண்ட்ல லண்டன் பிரிட்ஜ் ரைம்ஸ் இந்த முறை ரிவர்ஸ்ல பிளே ஆகுது. ஜஸ்டின் இதுல ஏதோ மறைக்கப்பட்ட செய்தி இருக்கிறதாக ஈவி கிட்ட சொல்றான். ஈவிக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஜஸ்டின் மைக் கில் ஆல் அப்படின்னு கேக்குறதாக சொல்றான். இப்போ தேர்ட் ஆடியோ ஃபைல் ஓபன் பண்றாங்க. அதுல ஜெஸ்ஸா தூக்கத்துல பயந்து போய் எந்திரிச்சு மைக்குன்னு கத்துறா. பேக்ரவுண்ட்ல பைப்ல இருந்து தண்ணி சொட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. இந்த பக்கம் ஈவி தன்னோட வீட்லயும் தண்ணி சொட்டுற சத்தம் கேக்குற மாதிரி ஃபீல் பண்றா. ரெக்கார்டிங்ஸ்ல மைக் போய் பைப்பை க்ளோஸ் பண்றான். ஈவிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி உணர்வு ஏற்படுது. ஜஸ்டின் கிட்ட நாளைக்கு நைட் பாட்காஸ்ட் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போடுறா. அதுக்கப்புறம் ஈவியோட அம்மாக்கு செக்அப் பண்றாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல எப்போ வேணும்னாலும் உன்னோட அம்மாவோட உயிர் பிரியலாம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில ஈவியோட பாய் ஃப்ரெண்ட் டேரன் கால் பண்ணி பார்ட்டிக்கு கூப்பிடுறான். ஈவி அம்மாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு மறுக்கிறா. டேரன் வலுக்கட்டாயமா ஈவிய பார்ட்டிக்கு வர வச்சிடுறான். ஈவி பார்ட்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவளோட அம்மா தரையில விழுந்து கிடக்குறாங்க. ஈவி தன்னோட அம்மாவை மறுபடியும் பெட்ல படுக்க வைக்கிறா. டேபிள் மேல மேரியோட ஸ்டாச்சு இருக்கிறத நோட் பண்ணிட்டு அதை எடுத்து டிராக்குள்ள வைக்கிறா. அப்போ அந்த டிராக்குள்ள ஒரு கிரையான்ஸ்ல வரையப்பட்ட வினோதமான உருவம் மறைஞ்சு இருக்கிறத பாக்குறா. சரி ஓகே பாட்காஸ்ட் பண்ணலான்னு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஈவி 6 வீக் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. ஈவிக்கு ஷாக் ஆகுது. ஈவி ஒரு குழந்தைய பெற்றுக்க இப்போ தயாரா இல்ல. ஈவி தன்னோட அம்மா கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு போகும்போது மேரி ஸ்டாச்சு மறுபடியும் டேபிள் மேல இருக்கு. அதை எடுத்து கபோர்ட்ல வச்சுட்டு பாட்காஸ்ட் பண்ண போயிடுறா. லாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ்ல தண்ணி சொட்டினது ஏதோ பிளம்பிங் இஷ்யூஸா இருக்கும்னு நினைக்கிறா. ஜஸ்டின் 4th ரெக்கார்டிங்ஸை பிளே பண்றான். அதுல மைக் ஒரு ஸ்பீக்கிங் டால் கூட சேர்ந்து ஜெஸ்ஸாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜெஸ்ஸா பிரெக்னண்டா இருக்கிற விஷயமும் தெரியுது. ஜெஸ்ஸாவும் மைக்கும் தூங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ஒரு பலமான சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிறாங்க. இதோட 4th ரெக்கார்டிங்ஸ் முடியுது. ஈவ் இது ஏதோ சாதாரணமான சத்தம் பில்டிங்ல இருந்து கேக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா ஜஸ்டின் அந்த ரெக்கார்டிங்ஸ்ல ஏதோ ஒரு குரல் கேட்கறதாக சொல்றான். ஈவ் அது ப்ரீவியஸ் ஆடியோ ஃபைலோட ஓவர்லாப் ஆகியிருக்கிறதாக சொல்லி அதையும் மறுத்துடுறா. நெக்ஸ்ட் 5th ஆடியோ ஃபைல் ஓபன் பண்றாங்க. அதுல ஜெஸ்ஸா தூக்கத்துல ஒரு வினோதமான வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பேக்ரவுண்ட்ல பலமான சத்தம் கேக்குது. மைக் பயந்து போய் ஜெஸ்ஸாவை எழுப்ப முயற்சி பண்றான். ஆனா ஜெஸ்ஸா அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த சமயத்துல ஈவிக்கு அதே பலமான சத்தம் அவளோட வீட்லயும் கேக்குது. ஈவிக்கு ஏதோ தவறா தெரியுது. ஜஸ்டினும் ஈவியும் பாட்காஸ்ட சில நாட்கள் கழிச்சு தொடர முடிவு செய்யறாங்க. ஈவி அந்த ஆடியோ ஃபைல்ல வர வினோதமான வார்த்தை என்னவா இருக்கும்னு பிளே பண்ணி பாக்குறா. தென் அதை ரிவர்ஸ் பண்ணி பிளே பண்றாங்க. அப்போ கம் இன் அபிசவ் அப்படின்னு கேக்குது. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல ஈவி கிரையான்ஸை எடுத்து வரைய ஆரம்பிக்கிறா. ஜஸ்டின் அபிசவ் பத்தி நெட்ல சர்ச் பண்றான். அபிசவ்ங்கிறது ஒரு பெண். அவளுக்கு குழந்தை இல்லாததுனால புதுசா குழந்தை பிறந்த வீட்டுக்கு போய் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிங் சாலமன் அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுறாரு. அபிசவ் இருந்ததுக்கு அப்புறமும் பேயா மாறி கருவுல இருக்கிற குழந்தைகளை அழிக்க ஆரம்பிக்கிறா. அபிசவோட ஆவி செயின்ட் ரீட்டா ஆஃப் கேசியா அப்படிங்கிற ஸ்டாச்சுல இருக்கிறதாக நம்பப்படுது. ஜஸ்டினும் ஈவியும் 6th ஆடியோ ஃபைல பிளே பண்றாங்க.
அதுல ஜெஸ்ஸா ஜிங்க்ல குழந்தைய யாரோ வச்சு அழுத்துறதாக சொல்லி அழுதுகிட்டே பயப்படுறா. மைக் ஜெஸ்ஸாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஈவ் ஜஸ்டின் கிட்ட ஏதோ அமானுஷமா தோணுது அப்படின்னு சொல்றான். ஆனா ஈவி குழந்தை அழுகுற சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து கூட கேட்டிருக்கலாம்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனையும் நார்மலைஸ் பண்ணிடுறா. ஜஸ்டின் ஆடியோ ஃபைல் வந்த இமெயில் ஐடிக்கு ஹூ ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். வினோதமான முறையில அந்த இமெயில் ஜஸ்டின்கே பவுன்ஸ் பேக் ஆகுது. இமெயில் அட்ரஸ் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஜஸ்டின் இமெயில் ஐடியை நோட் பண்ணி பார்க்குறான். அது கம் இன் அபிசோவை ரிவர்ஸ்ல எழுதின மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் 7th ஆடியோ ஃபைல்ல ஜெஸ்ஸா தூக்கத்திலிருந்து பயந்து எழுறா. ஏதோ ஜிப்ரிஷ்ல பேசுறான். 8th ஆடியோ ஃபைல் ஓபன் பண்றாங்க. அதுல மறுபடியும் பலமான சத்தத்தினால மைக் அண்ட் ஜெஸ்ஸா மூச்சுக்கிறாங்க. மைக் என்னன்னு பார்க்க போறான். பாபா பிளாக் ஷிப் ரைம்ஸ் பிளே ஆக ஆரம்பிக்குது. நிறைய குழந்தைகள் அழுகுற மாதிரியான சத்தமும் கேக்குது. ஜெஸ்ஸா நான் அவளை பார்த்தேன்னு சொல்றா. ரெக்கார்டிங்ஸ் முடியுது. ஜஸ்டினும் ஈவும் பாபா பிளாக் ஷிப் ரைம்ஸை ரிவர்ஸ்ல பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல லுக் அண்ட் லிக் ஆல் த பிளட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறத நோட் பண்றாங்க. ஜஸ்டின் அபிசோவை பத்தி 2 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் நெட்ல இருந்து எடுத்துக்கிறான். ஒன்னு குழந்தைய ஜிங்க்ல அழுத்தி கொல்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ரேண்டமா சில எழுத்துக்களை அனுப்புறதாகவும், மற்றொரு கதை 5 மாத கர்ப்பிணி பெண்கள் கிட்ட செராமிக்ல செய்யப்பட்ட குழந்தை பொம்மையை கொடுப்பான்னு அந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தையோட தன்னோட உயிரையும் மாய்த்து கொள்வார்கள்னு அந்த கதையில சொல்லப்படுது. இத சொல்லிட்டு ஜஸ்டின் அடுத்த ஆடியோ ஃபைல்ஸை ஓபன் பண்ண வேணாம்னு சொல்லுவான். ஆனா ஈவி பாட்காஸ்ட் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, இதனால நம்ம க்ரோ ஆக சான்ஸ் இருக்கு, ஃபியூ டேஸ் பிரேக் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிடுறான். ஜஸ்டினும் ஓகே சொல்லிடுறான். ஜஸ்டின் மக்கள் கிட்ட யாராவது ஜெஸ்ஸா அண்ட் மைக்கை பத்தி தகவல் தெரிஞ்சா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. ஈவி தன்னோட அம்மா கிட்ட போய் அவ பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு பேபிக்கு மேரின்னு பேர் வைக்க போறதாகவும், நான் ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவா இருப்பேனான்னு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. ஈவி தன்னோட ரூமுக்கு போய் தூங்கிடுறா. திடீர்னு கனவு கண்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அவளோட அம்மா ஏதோ பேசுற மாதிரியான சத்தம் கேக்குது. அவளோட அம்மா மேரி மாதாவை ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேக்குது. என்னன்னு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா வழக்கம் போல பெட்ல படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஈவிக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. ஈவி கிரையான்ஸ் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறா. ஜஸ்டின் மக்கள் கிட்ட இன்னைக்கு எபிசோட கவனமா கேளுங்க மக்களே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் இருக்காதுன்னு சொல்றான். ஈவி இதெல்லாம் ஜெஸ்ஸாவும் மைக்கும் சேர்ந்து நடத்துற கட்டுக்கதைகளாக தான் இருக்கும்னு, ஜெஸ்ஸா மைக் அப்படிங்கிறது கூட ஒரு உண்மையான பெயரா இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்றா. இப்போ 9th ஆடியோ ஃபைல் ஓபன் பண்றாங்க. ஜெஸ்ஸா அந்த 9th ஆடியோ ஃபைல்ல பேசுறா. நேற்று நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்தபோது அவளால நகர முடியலன்னு, மைக் அவ பக்கத்துல இல்லன்னு, வேற யாரோ இருந்ததாகவும் ஜெஸ்ஸா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆடியோ ஃபைல் கட் ஆகிடுது. இந்த நிலையில பாட்காஸ்டுக்கு ஒரு கால் வருது. மைக் அண்ட் ஜெஸ்ஸா இறந்துட்டதாகவும், போலீஸ் அவங்க பாடிய தலையில பிளாஸ்டிக் கவர் போட்ட நிலையில எடுத்துட்டு போனதாகவும், அந்த சமயத்துல ஜெஸ்ஸா 5 month பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. நீங்க யார் பேசுறதுன்னு கேட்ட உடனே சிக்னல் கட் ஆகி ஆடியோ சிதைக்கப்பட்டு கால் கட் ஆகிடுது. இதை கேட்டதுல இருந்து ஜஸ்டினுக்கு கடைசி ஆடியோ ஃபைல் ஓபன் பண்ண பயம் வந்துடுது. ஈவி ஜஸ்டினை வலுக்கட்டாயமா 10th ஃபைலை ஓபன் பண்ண வைக்கிறா. அந்த ஆடியோ ஃபைல்ல ஜெஸ்ஸாக்கு கடுமையா உடம்பு சரியில்லை. மைக் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. ஆனா ஜெஸ்ஸா போக மறுத்தது மட்டும் இல்லாம அவ கேட்டுட்டு இருக்கா, அவளை எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றா. அநேகமா ஈவிய பார்த்து ஜெஸ்ஸா எச்சரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜெஸ்ஸா வார்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறா. மைக் அவளை ஃபாலோ பண்றான். பலமான சத்தம் கேக்குது. அதே சமயம் ஈவ் வீட்லயும் அதே சத்தம் கேக்குது. ஜெஸ்ஸா லுக் அண்ட் லிக் ஆல் த பிளட் ஆஃப்னு சொல்றா. அதாவது ரத்தத்தை குடிக்க போகிறதாக சொல்ற மாதிரி ஒரு மீனிங் தருது. பாட்காஸ்டுக்கு இன்னொரு கால் வருது. மேரி கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. மேரிங்கிறது ஈவி தன்னோட பிறக்காத குழந்தை வச்ச பேரு. ஜஸ்டின் மேரின்னு இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். மற்றொரு காலர் நீங்க 10 ஃபைலையும் ஓபன் பண்ணி அபிசவை கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல ஈவி ஜஸ்டின் கிட்ட தன்னோட அம்மா இறந்துட்டதாக சொல்றா. அம்மா என்ன அடிக்கடி ப்ரே பண்ண சொல்லுவாங்க, ஆனா நான் ப்ரே பண்ணாததுனாலதான் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் கிட்ட வருத்தப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஈவியோட வீட்டுல பலமான சத்தம் கேக்குது. ஜிங்க்ல தண்ணி சொட்டுற சத்தம் கேக்குது. ஈவி கிரையான்ஸ்ல வரைஞ்சது அபிசோவோட உருவம் மாதிரி வந்துடுது. ஈவி பயந்து போய் தன்னோட ரூமுக்கு போக ட்ரை பண்ணும்போது சுவரெல்லாம் அபிசோவோட உருவமும் இறந்த குழந்தைகளின் உருவம் படமா வரையப்பட்டிருக்கிறதையும் பாக்குறா. ஜஸ்டின் ஈவ வீட்டை விட்டு வெளியில போக சொல்றான். இந்த நிலையில ஈவோட அம்மாவோட உடல் பெட்ல இல்ல, அதுக்கு பதிலா மேரி ஸ்டாச்சு தான் இருந்துச்சு.
அம்மா பாத்ரூம்ல நிக்கிற மாதிரி ஈவுக்கு தெரியுது. அம்மா பாத்ரூம்ல நிக்கிறாங்க, ஈவ கூப்பிடுறாங்க. அபிசவ்னு ரிவர்ஸ்ல சொல்ற மாதிரியான சத்தம் கேட்டுட்டே இருக்கு. யாரோ வினோதமான முறையில ஈவிய அட்டாக் பண்றாங்க. இந்த காட்சியோடயே படத்தை முடிக்கிறாங்க. கடைசி காட்சியில வீட்டு சுவர்கள் முழுக்க இறந்த குழந்தைகளுடைய ஓவியம், இறந்து போன அம்மா திடீர்னு பாத்ரூம்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரியான காட்சி. படத்தோட கடைசியில திடீர்னு வினோதமான முறையில ஈவிய தாக்குனது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அபிசவ் வந்துடுச்சுன்னு சொல்லலாம், அல்லது ஈவி மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டான்னு சொல்லலாம். இந்த படம் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பெண்ணோட தாயாக போறோன்ற பயம், மத நம்பிக்கையால வரும் குற்ற உணர்வு, தனிமை, தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு கில்ட்டு, இது எல்லாமே கொடூரமான பேயை விட ஆபத்தானது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.